நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மூப்பனாதியும் முத்துப்பாண்டியும் வந்துட்டு இசைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. சார்வால் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல என் பொண்டாட்டியை பார்க்க அப்படின்றாங்க. இதனால காலையில் பேசிக்கல, இப்போ வந்துட்டு எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி மூப்பனாதி கேட்டதுமே அவன் என் பொண்டாட்டி, நான் எப்போ வேணால் பேசுவேன், இன்றைக்கி ரெண்டில் ஒன்று தெரிஞ்சுக்காமல் இந்த இடத்த விட்டு நகல மாட்டேன், என் கூட வாழ்கிறாளா இல்லையா, இதோட அவகிட்ட கேட்டு அத்து விடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சார்வால் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவோ சொல்ல, ஆனால் முத்துப்பாண்டி கேட்காம இசைக்கு வெளியில் வாடி, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. விறுவிறுன்னு இசைக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. இங்கே பாடி, என் கூட இந்த நேரமே என் வீட்டுக்கு வரையா இல்லையா, என் கூட சேர்ந்து வாழ போறியா இல்லையா அப்படின்னு கேட்க மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்க பின்னாடியே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே வந்துட்டு சண்முகம் மூப்பனாதிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சார்வாளே, இவருக்கு இதே தான் வேலையா, காலையிலையும் சாயந்தரமும் இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்காரு, ஸ்டேஷனில் டியூட்டியே இருக்காதோ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, என் பொண்டாட்டி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நானும் உங்ககிட்ட பேசல, மூப்பனாதிக்கிட்டே தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. கண்டவட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, இப்போ பதில் சொல்ல போறியா இல்லையா, என் கூட வந்து வாழு, உன் மேலே தான் நான் உசுரே இருக்கேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலேயும் உன் காலில் விழுந்து எனக்கு கெஞ்ச சொல்கிறியாடி, இப்போ வரப்போறியா இல்லையா அடி அப்படின்னு சொல்ல, மாமா ஏன் மாமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல, சீ வாய மூடு, பேசுகிற பாரு பேச்சு, எவ்வளோ நேரம் வந்து கெஞ்சிட்டு இருக்கேன், என்னை பார்க்க உனக்கு மனசனாவே தெரியல என்ன அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கிட்ட வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒழுங்காக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து பேசி எதுனாலும் அப்படின்னு சொல்லி சொன்னதும், எனக்கு உன் வீட்டுக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு விருப்பமே கிடையாது, என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், யாரும் இந்த விஷயத்தில் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்ல பரணி சொல்கிறாங்க, ஏன்டா நைட் நேரத்தில் வந்து இப்படி கத்திட்டு இருக்க, எதனால காலையில் பேசிக்கலாம், இப்படிலாம் பண்ணாத போ அப்படின்னு சொன்னதுமே எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இந்த இடத்துல இப்போ பேச்சு நடந்துட்டு இருக்கு, நீங்கள் யாரும் வந்துட்டு பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா மரியாதை கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல எல்லாருமே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் நொன்னை முக்கியமா, எதனால் நீ இந்த இடத்துல இப்போயே முடிவெடு, நானும் எவ்வளோ நாள் தான் வந்துட்டு பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க சொல்லுடி அப்படின்னு கேட்க, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறேன், என் மனசு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு புரியாதா, எனக்கு 2 பேர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அந்த பேச்செல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காத, நான் இல்லைனா உங்கள் அண்ணன் ரெண்டில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறேன்டா அவளுக்கு நீ தான் முக்கியம், அது என்ன சொல்லி தான் தெரியணுமா, ஆனால் இங்கே வந்து வாழு, அவளை கூட்டு போய் வந்துட்டு அங்கே கொலை பண்ண பார்க்குறியா, இங்கே வந்து வாழு, வாழ முடிஞ்சா வாழு, இல்லாட்டி போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, அவன் சொன்னதாண்டா உனக்குமே, இது வந்துட்டு புருஷனுக்கு பொண்டாட்டிக்குள்ள பேச்சு, நீ எதுலையும் தலையிடாத, அவன் வந்துட்டு கெட்டிக்கிட்டவன், இவன் தான் வந்துட்டு பதில் சொல்லணும் அவன் வாழ்க்கைக்கு, நீ ஒன்றும் பேச தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையோ, ஏன்டா இப்படி தேவையில்லாமல் வாயை கொடுத்து தங்கச்சி வாழ்க்கை நீயே கெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சி அவளுக்காக நான் அப்படி தான் பேசுவேன், இத்தனை நாள் என்ன அவளாக பேசிகிட்டு இருந்தாளா, நான் வந்து சொல்லி கொடுத்து தான் அவள் பேசினா, இப்போயுமே வந்துட்டு என் மனசில் இருக்கிறத அவள் சொல்லிட்டு இருக்கா, இவன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது, இங்கே வந்தால் வாழட்டும் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்கிறாங்க. அவ்வளோதானடி, இதோட அவ்வளோதானே, எல்லாமே முடிஞ்சிடுச்சுல, உனக்கு எனக்கு இனிமேல் ஒன்றுமே கிடையாது, இங்கே பாரு இனிமேல் மாமா நோமானு என் பின்னாடி சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நானும் உன் மூஞ்சியில் கூட முழிக்க மாட்டேன், நல்ல ஆளு மண்டையும் பாரு, உன் பின்னாடி நான் வந்தேன் பார்த்தேன், என்ன சொல்லணும் பைத்தியக்கார மாதிரி நீ தான் என் உசுருன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே தெரிஞ்சல, அதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து முத்துப்பாண்டி கோவமாக கிளம்பிடுறாங்க. அவன் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, இசைக்கு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க தங்கச்சிங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்து வந்துட்டு பரணி ரூமுக்கு உட்காந்துட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு சண்முகம் வராங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது, அவங்க அப்பா கிட்ட போட்ட சவால் வேறு இருக்குது, இந்த வீட்டில் நமக்கு வேறு சாந்தி முத்தன்னு பேசிக்கிறாவோ, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்ல, நீ வேற கோவமாக இருப்ப அப்படின்னது, நான் ஏன்டா கோவமாக இருக்க போகிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது தானே, இதெல்லாம் எனக்கு கோவம் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆத்தாடியாத்தா கிரீன் சிக்னலா, ஐயோ எனக்கு இப்போ தானே சந்தோஷமாக இருக்குது, இந்த நல்ல நேரத்தை நல்ல நேரமாக மாற்றணும்ல, இரு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவர் தூக்கத்திலே ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. யார் பேசுறது அப்படின்னு கேட்க, நான் தான் பிரசிடென்ட் சண்முகம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் பிரசிடென்ட் ஐயா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வேறு நல்ல நேரமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி, நீங்கள் தானே காலையில் எங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்க, எங்களுக்கு வந்துட்டு சாந்தி முத்தத்துக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துலையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னதும் அவர் வந்துட்டு பார்க்குறாரு, 18 மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்றாவே இருக்கக்கூடாது, கிரகணியில் எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னது 18 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஷாக் ஆயிடுறாங்க. ஆமாம் அப்படின்னது, இதுக்கு எது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்க, பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அவன் எதை தப்பாக சொல்லிக்கிட்டு, அவன் சொல்கிறது எதுவுமே நடக்காது, இந்த நம்ம பக்கத்து வீட்டக்கா ஓஹோன்னு வாழ்வான்டா, அவன் புருஷ 10 நாள் ஓடி போயிட்டான், இன்னொருத்தங்க பாரு நல்லபடியாக இருப்பாங்கண்டாக, அவன் சொன்னது உண்மை விளங்காது அப்படின்னு சொல்ல, 1-2 சரியில்லைன்றதுக்காக அவர் சொன்னது எதுவுமே சரியில்லைன்னு ஆயிடுமா, அவர் வந்துட்டு நல்லது சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன், நல்ல நேரம் பார்த்து தாண்டா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீ ஆரம்பத்தில் சொன்னதான் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அது, நம்ம தான் பழைய சொடிகள்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காது, எதுனாலும் நல்லதை பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன, இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, 18 மாதம் நீ வந்துட்டு என் பக்கத்துலேயே வரக்கூடாது, இங்கே படுத்தாலும் சரி வெளியில் வந்துட்டு திண்ணையில் படுத்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் வேறு வீடு வாடகைக்கு போய் இருந்தாலும் அது இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறேன், பாவிகளா எல்லாரும் சேர்ந்து என்ன முடிச்சு விட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு பரணி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில்
சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாளும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நடிப்புக்கா நடிப்பு, என் நடிப்பை பார்த்து மிரண்டு போயிட்டாம்ல. ஆனால் வரும்போது அந்த சண்முகத்துக்கு மட்டும் கண்ணாலே அறிகுறி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதான் அவன் தங்கச்சியை அனுப்பி விடாமல் இருக்கான்னு அப்படின்னு சொல்ல, அப்படி என்னடா கொடுத்த அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இவகிட்ட எல்லாம் நடிக்கிறேன், அதை மீறியும் வந்துட்டு உன் தங்கச்சி அமுச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, என் கண்ணாலே எரிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னேன், ஆடி போயிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, நம்ம பிளான் வெளியில தெரியக்கூடாது, நான் அந்த இசைக்கும் முத்துப்பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன், நீ வந்துட்டு வெறுப்பாக இருக்கிற மாதிரியே இரு, அப்போ தான் நம்ம பிளான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பாரு என் பையனுக்கு புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணுவேன், அவன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போது, இந்த பாக்கியம் எல்லாமே என்ன நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, சரிடா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, முத்துப்பாண்டி பெருசாக ஒரு பிளானும் சொல்ல, சூப்பர் பிளான்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.